எல்லாம் அல்ல நம் யோக கணநாதனுடைய திருவருளும் சடுதியிலே காத்தருளும் சங்கடங்களை தீர்த்தருளும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருளும் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் எல்லா அனுக்கிரகங்களையும் அள்ளி தருகின்ற அற்புதமான அன்னை வாராகி அனுக்கிரக வாராகியினுடைய அருளும் அசித்தாங்க பைரவருடைய அருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிற்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் மணிமேகலை பிரச்சாரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஏன்னா அதை நான் சொல்லித்தானே ஆகணும். ஐயா இதோ உங்களோடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சுவாமிகள். பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சுவாமிகள் மிக நல்ல பணியை தொடர்ந்து சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை என்னவென்று கேட்டு அதற்கான தீர்வுகளை சொல்கிறார்கள். ஆத்ம சங்கம் மூலமாக ஏராளமானவர்கள் பயனடைகிறார்கள் என்பதை நான் நேரில் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, சிறந்த புத்தக எழுத்தாளராகவும் அவர்கள் இருக்கிறார். நூலாசிரியராக எழுத்து வேந்தராக அவர் செய்கின்ற பணிகளும் வரவேற்கத்தக்கது. பெரும் வரவேற்பை பெறுகின்ற அந்த புத்தகங்களும் தொடர்ந்து மிக நன்றாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமிகளுடன் நான் தொடர்ந்து இணைவது பற்றி பெரிதும் மகிழ்கிறேன். வணக்கம். ஐயா ரொம்ப சூப்பராக கோர்வையாக எடுத்துட்டுட்டீங்க ஐயா. நிறைய நேரங்களில் தடையின்றி பேசுவது ரொம்ப கஷ்டம். நேர அலைவரிசையில் ஒரு பக்தர் பார்த்து வந்துருவாங்க. ஹலோ ஹலோ ஐயா. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? தொண்ணூத்தி பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் மகனுக்காக பேசுறேன். மகனோட பேரும் வயது என்னம்மா? முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஐயா. சொல்லிடுங்கம்மா. ஐயா உங்க இதுக்கு கோவிலுக்கு மாலை போட்டுட்டு வந்தேன் ஐயா. சரி. மாலை போட்டுட்டு வந்தேன். எங்க பையனுக்கு வந்து ஆண் குழந்தை பிறகுன்னு வேணுங்க ஐயா. சரி. அதே போல ஆண் குழந்தை பிறந்தது ஐயா. வெரி குட்மா. ரொம்ப நாள் இல்லாம இருந்ததா? இல்லைங்க ஐயா, முதல் பெண் குழந்தை பிறந்தது ஐயா. ரெண்டாவது ஐயா ஆண் குழந்தை வேண்டிக்கிட்டு பிறந்தது ஐயா. வெரி குட்மா, வெரி குட்மா. அது வேண்டிட்டு வந்துட்டு உடனே எங்க மருமக கன்சீவ் ஆகிட்டயா. ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டயா. பொண்ணு ஆண் குழந்தை பிறந்ததையா. உங்க பேர் வச்சேன். ஓகேம்மா, ஓகேம்மா. ஐயா குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா எல்லாரும் நல்லா இருங்கம்மா. ஐயா சின்ன பையனுக்கு திருமணத்துக்காக கேட்கணும் ஐயா. அவரோட பேரும் வயதை சொல்லுங்கம்மா. முகேஷ் ஐயா. வயசு 28 முடிய போகுது ஐயா. இந்த வைகாசி 1 வந்தா 29 ஆரம்பிக்குது ஐயா. சரிம்மா, அடுத்த வருஷம் முடிச்சிருங்கம்மா. அடுத்த வருஷம் தான் முடியும். இந்த வருஷம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி ஐயா. அது பேரு சொல்லும் போதே தெரியுமா? அதனால ஒன்றும் இல்லை, 30ல் தான் இது நடக்கும். எப்போ 25 தாண்டுதோ 27 தாண்டுதோ அது 30ல் தான்மா முடியும். இப்போ 28 முடிய போகுது ஐயா. ஆமாம், நடுவில் ஒரு வருஷம் நடக்காது. அப்படியே முடிஞ்சாலும் அதை நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஜாதகத்தை பார்த்து தான் முடிக்கணும். ஆனால் 30ல் முடிஞ்சிடும்மா. சரிங்க ஐயா. ஆமாம்மா. ஐயா இது இன்னொன்று சொல்லுங்கம்மா. ஐயா வேலை நல்ல வேலையா அமையல ஐயா. யாருக்குமா? அந்த சின்ன பையனுக்கு தான் ஐயா. புத்தகம் எதுவும் வாங்கினீங்களாம்மா? ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன் ஐயா. என்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்கம்மா? இது அந்த இது குழந்தைக்காக வேலை. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்லம்மா. இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு எல்லா புக்லேயும் நான் எழுதி கொடுக்குறேன். ஜனங்க வந்து யார் யாருக்கு எப்படி இருக்கோ அப்படி எடுத்து பண்ணலான்னு. அதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க, காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ண சொல்லுங்க. பார்க்கலாம். ஒரு முறை நம்ம ஆசிரமத்தில் வந்து விநாயகர் இருக்கார்ல, யோக கணபதிக்கு தசமி திதியில பால்கோவா காப்பு கட்ட சொல்லுங்க. இதோட விவரத்தை நீங்க அலைபேசியில நமக்கு நம்பர் வருதுல்ல, அதுல தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. தசமி திதி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் அதிகமா வருது அவனுக்கு. யாருக்கு வரல? முகேஷுக்கு ஐயா. இல்ல யாருக்கு வரலங்கிறேன். இன்னைக்கு ஐயா பாருங்க, அது அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பேருக்கு அவன் வந்து கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாயா, கம்முன்னு இருக்காயா. அப்போ அது வந்து அழிச்சிட்டு வந்து காட்டுங்கம்மா, கூட்டு வந்து காட்டுங்க. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க பார்த்துருங்க. ஹலோ
ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி வணக்கம். வணக்கம்மா. நான் மதுரையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேர், என்ன வயதுடா கண்ணு? என் பேர் மீனா, 39 வயசு ஆகுது சாமி. சொல்லும்மா மீனா. வீட்டுக்காரர் இல்ல, ஒரே பையன் தான். புரியலம்மா. என் வீட்டுக்காரர் இல்ல, ஒரே பையன் தான். சரி. வேலை துப்புரவு பணியாளரா பார்த்துட்டு இருக்கேன் சாமிஜி. நீங்களா? ஆமா. சரி 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 இப்ப 1 வருஷத்துலதான் கர்ப்பப்பை எடுத்துட்டேன். சரி. இப்ப உள்ள வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கலாம். யாருக்கு, உங்களுக்கா? எனக்கு தான் சாமிஜி. என்ன படிச்சிருக்கடா கண்ணு? 10th படிச்சிருக்கேன். சரி சரி சரி. நம்ம இதுக்கு வருவேன், இது பாராயணத்துக்கு வருவேன். அப்படியா? ஆமா சார். பாராயணத்துக்கு வர பிள்ளை எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமான்னு கேட்கலாமா? இல்ல சாமிஜி, அது இப்ப குடல் ஆபரேஷன் வேற இப்பதான் 15 நாள் ஆகுது பண்ணி. ஒன்று அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே ஆகாது, பயப்படவே பயப்படாத. வேற வேலை கண்டிப்பாக கிடைக்கும், கவலையை விடு, நல்லாயிரு. சாமிஜி, மயங்க 2 பேரும், 2 பேத்துக்கும் உங்களால் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக 2 பேரும் நல்லா படித்து நல்லது ஒரு இலக்கை எட்டி நல்ல வேலைகள் கிடைச்சி நல்லா இருக்கட்டும்டா கண்ணா. சரி சார். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு போன வாரம் ஃபுல்லா போட்டு போட்டு பார்த்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். சரி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு, நல்லது. ஒரே சொல்லுமா. அக்கா தான் எல்லா இதுவும் வாங்குவாங்க. சரி. எல்லாமே வாங்கிட்டாங்க. அவங்களும் இப்ப கஷ்டப்படுறாங்க. சரி, எல்லாமே வாங்கிட்டா கஷ்டப்படுவாங்கம்மா, படிச்சா நல்லா இருப்பாங்கம்மா. படிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லதா ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்கேன். சீக்கிரம் அவங்க குறை தீர்ந்து நல்லா இருக்கட்டும்டா கண்ணு. நல்லதும்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? என் மகனுக்காக சாமி. மகனோட பேரும் வயதும்மா? என் மகனோட பேரு நவநீத கண்ணன். நவநீத கண்ணன். வயது என்ன ஆச்சும்மா? வயசு 35 நடக்கும் சாமி. சொல்லுங்கம்மா. திருமணம் பண்ணிட்டீங்களாம்மா? ஆமா சாமி. நல்லா இருக்காங்களாம்மா 2 பேரும்? ஹலோ. 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்கம்மா. என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. இல்ல வயசாச்சு. புரியலம்மா, புரியல. கொஞ்சம் இடம் நகர்ந்து பேசுங்க. வயசு 35 சாமி. சரிம்மா. இன்னும் திருமணம் முடிக்கிறேன். அததாம்மா கேட்டேன், திருமணம் பண்ணிட்டீங்களான்னு. இன்னும் பண்ணல சாமி. அதை தான் கேட்டேன், திருமணம் பண்ணிட்டீங்களான்னு. முதல்ல தப்பா சொல்லிட்டீங்களே. திருமணம் இல்லை, நீங்கள் சொன்னோன்னே எடுத்துகிட்டு வர்றது கிட்டத்தட்ட 8 வருஷமாவே வந்து சரியா இல்லை உங்கள் குடும்பத்தில் எதுவுமே. ஆமா சாமி. இந்த 3 வருஷமா ரொம்ப மோசமாக இருக்கு. அது அது வேலையும் சரி இருக்காது, யார் கேட்டாலும் அது எதுவும் பொண்ணு பார்த்தாலும் நடக்காது. ஏன் தடுங்கல் ஆகுதுன்னே தெரியாது. எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆமா சாமி. மதுரையில் இருக்கீங்களாம்மா? அருப்புக்கோட்டை. விருதுநகர் மாவட்டம். அவருக்கு இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கா? அவரு கோயிலுக்கு போக. புரியலம்மா. கோயிலுக்கு போட்டாரு. அம்மா கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுங்க. நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுங்க. கோயிலுக்கு போவார் சாமி. போவாரா? சாமி எல்லாம் கும்பிடுவாரு. சாமிலாம் கும்பிடுவாரு. என்ன வேலை பார்க்குறாரு? வேலை வந்து டீ கடையில் வேலை பார்க்குறாரு. சரி சரி சரி. ஒன்றும் வேண்டாம்மா. அங்கேயே எங்கே பாம்பு புத்து இருக்கோ செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த போயிட்டு ஒரு வாழை இலையில் விரலி மஞ்சள் ஒரு பிடியும் குங்குமம் ஒரு பிடியும் வச்சு அவரை வந்து தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை ஒரு வாரமும் விடக்கூடாது. ஓம் அஸ்தீக சித்தா சுபமங்கள ரட்சகம் அப்படின்ற இந்த மந்திரம் யூடியூப்ல யாருன்னா கேட்டீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வழிபட்டு வர சொல்லுங்க. போதும், இதுலயே நடந்துரும்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ. ஹலோ. வசந்தம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? பாப்பாவுக்கு என்ன வயசாச்சு? வயசு வந்து 17 வயசு ஆகுதுப்பா. என்ன பேருமா? அப்பா விக்ரமைய பத்தி சொல்றேன்ப்பா. கண்ணா கண்ணா, நீ வந்து அங்க டிவி பார்த்துக்கிட்டே பேசாத. இல்லப்பா, டிவி பார்த்துட்டு பேசுறேன். ஏன்னா எனக்கு எக்கோவா கேக்குது. ஸ்பீக்கர் போட்டிருக்கியா? அப்பா ஸ்பீக்கர் போடலப்பா. இப்ப சொல்லுமா. அப்பா விக்ரமைய வாங்கி வச்சிருக்கேன்ப்பா. விக்ரமாயா? சரிம்மா. ஆமாங்க
அப்புறம் புக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆ விக்ரமாயை வாங்கி வச்ச பின்னாடி வீட்டுல வந்து கேஸ் அடுப்பு இருக்குல்லப்பா. புரியலடா கண்ணு. கேஸ் அடுப்புப்பா. ஆ அது வந்து பட்டாசு இருந்த மாதிரி வெடிச்சு அந்த பர்னர் வந்து உடஞ்சிருச்சுப்பா. புரியலடா கண்ணு, இன்னொரு வாட்டி சொல்லு. கேஸ் அடுப்பு இருக்குல்லப்பா. ஆமாடா கண்ணு. அதுல வந்து குக்கர்ல சாதம் வச்சிருந்தேன். சரிப்பா. அது அந்த மூணு கல்லு உளுந்து பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிஞ்சிருச்சுப்பா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் அந்த பர்னர் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சரி. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. வெரி குட் வெரி குட்டா. அப்புறம் இன்னொரு டைம் அதே மாதிரி வந்து பருப்பு வச்சிருந்தப்போ ஆ அதே மாதிரி பட்டாசு வெடிஞ்ச மாதிரி வெடிஞ்சுதுப்பா. அடுப்பு வாங்கின பின்னாடி ஆ உள்ளதான் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஆ ஆனா எனக்கு எதுவுமே ஒண்ணும் ஆகலப்பா. விக்ரமாயா வச்சதுல இருந்து அது ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட சொல்லணும். கண்ணா, ஒன்று தெரிஞ்சுக்கடா கண்ணு, விக்ரமாயா யார் உபயோகப்படுத்தினாலும் அது நல்ல பலனை தருண்டா கண்ணு. அதை நான் பலவா நம்ம நிகழ்ச்சியில் நான் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இடி விழுந்து காப்பாற்றிருக்காது, எவ்வளோ பெரிய விஷயங்கள். சாலை விபத்தில் சாலை விபத்தில் சொல்லுடா கண்ணா. அப்போ எங்க பசங்க கூட கொஞ்சம் அது ஒரு மாதிரியா சொல்ற பேச்சு கேட்காத மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப அதை வச்ச பின்னாடி எங்க பெரிய பையனும் அது அவங்க எல்லாம் சின்ன பையனும் சொல்ற பேச்சு கேக்குறாங்க. வெரி குட். வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அவங்க கிட்ட நான் ஜாதகத்துல பாத்துருக்கிறேன்ப்பா. சரிம்மா. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மாறி மாறி அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு வரா. அது சந்தோஷமா இருக்குப்பா. நிச்சயமா நிச்சயமா கண்ணு. இப்ப என்ன கேட்கணும்டா கண்ணா? அப்பா இப்ப பாப்பா வந்து 12th முடிச்சிருக்காப்பா. சரி. வெள்ளிக்கிழமை ரிசல்ட். அது வந்து 500 மார்க் மேல எடுத்தா அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூர்ல சேர்த்துறேன் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் அங்கதான் இருக்கிறாங்க. சரி. அப்புறம் அவளை பாப்பாவை அங்கேயே சேர்த்துட்டு நானும் குடும்பத்தோட அங்க போயிடலாமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் கேட்டேன். சரி. அதான் போலாமா என்ன அப்படின்னு. எங்க போலாமான்னு மாறி போலாம். கோயம்புத்தூர்ல ஃபேமிலியோட அங்கே போயிடலாமா? நல்லது, மாறுறது நல்லதுடா கண்ணு. அவங்க வேணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. புரியலடா கண்ணு. அவங்க என்னன்றாங்க, நீங்க என்கிட்ட தேவையில்லை, நான் உன்னை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரல, நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ சிங் சிங் மந்திரத்தை விடாத சொல்லிட்டு வாடா கண்ணு. அதுவும் சொல்றேன். இப்போ வந்து புக்கை பார்த்துட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. அதுவும் காலையில 5:50 40 அந்த மாதிரி டைம்ல சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா. அப்ப கவலையே படாத, சரியா போயிடும், நீ கவலைப்படாத, நீ போ, அங்க ஒன்றும் பிரச்சனை வராது. அப்ப அவங்க வேற ஒருத்தரோட இருக்காங்க, அவளை விட்டுறணும்ப்பா. அதுக்கு தாண்டா கண்ணு நான் சூட்சமா சொல்றேன், கவலைப்படாத, நீ அங்க போ. சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. அவ்வளோதான்டா கண்ணு. அதுல மேல் கொண்டு அதே மாதிரி இருந்தா நீ எனக்கு நேர்ல பார்த்து ஒரு முறை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. நல்லதுடா. வேப்ப மரத்துக்கு பூச்சி பண்ணிட்டு இருக்கப்பா. அது வந்து எங்க மாமியா மச்சு நல்லா பூச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு கொடுக்குறாங்கப்பா. அந்த இடத்துல கோயில் கட்டணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை, அது கட்ட முடியுமாப்பா அந்த இடத்துல? கட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டா நீ பக்தியில குறைஞ்சதுன்னு அர்த்தம். கட்டுவோம் அப்படின்னு போ. சரிங்கப்பா. அவ்வளோதான்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ மா, காஃபி சாப்பிட்டீங்களா? சரி சார். சரி சார். ஹலோ அம்மா, கேக்குதா? கேக்குதுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் என் பேர் கண்ணம்மா சார். எங்க பொண்ணுக்கு பார்க்கணும் சார். கண்ணம்மா? ஆமாங்க சார். பொண்ணு பேர் என்ன? பேர் வந்து அர்ச்சனாங்க சார். வயது என்ன? வயசு 30 ஆச்சுங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ சார், இப்பதான் சார் முதல் வாட்டியா பாக்குறோம் சார் நாங்க. அம்மா, புரியுது புரியுது, நீங்க சார்னு கூடும் போதே தெரிஞ்சிடுச்சு. சரிங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆச்சு அர்ச்சனாவுக்கு? அவங்க வீட்டுக்காருக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே பிரச்சனைங்க, மாப்பிள்ளைக்கும் அதுக்கு ஒரே வாக்குவாதமாவே இருக்குது சார். ஆமா, இது எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 2020 சாமி. 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, ஒரு பொன் குழந்தை இருக்குதுங்க. சரி. நட்சத்திரம். அவருது என்ன நட்சத்திரம்? அவர் விசாக நட்சத்திரம் சாமி. சரி 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 சரிம்மா. பொண்ணு திருவோணங்க. சரி. விசாக யார்? விசாக அவரு, பொண்ணு திருவோணமா? ஆமாங்க சாமி. சரி சரி. அஸ்த நட்சத்திரம் யாரு? எங்க பேத்திங்க சாமி. சரி, என்ன பிரச்சனை வருதுமா?
ஒரே வாக்குவாதம், நீயா நானாங்கிற ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்குங்க சார். அவர் ரொம்ப கோபக்காரா இருக்காரு. சரி. பொண்ணு வேலையில இருக்குதுங்களா, ஒரே வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ்ன்னு சொல்ல நம்ம நெஞ்சே வலிக்குதுங்க சாமி. இல்லை கரெக்டுமா. எனக்கு என்னன்னா, சரிங்க சாமி. அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட டீப்பாக கேட்டு பதிலை பெற முடியாது இல்லையா? ஏன்னா உங்களுக்கு சிலது கண்டிப்பா தெரியாது, கண்டிப்பா. பெற முடியாது. நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லி நீங்கள் அவங்க போய் செஞ்சது எதையும் கேட்காம அது செய்யறது நல்லா வராது. சரிங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 2020 பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இவங்களுக்கு இந்த பிரச்சனையே இந்த 2 வருஷமாக தான் இருக்கும். சரிங்க சாமி. இது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள அந்யோன்யமான உறவுல பிரச்சனை இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரிங்க சாமி. அதனால நம்ம கேட்டு அதை இப்போ நம்ம நேரலைவரிசையில் பேச முடியாது. சரிங்க சாமி. ஒரு முறை அவங்கள அமுச்சு வைங்க, இல்லை நீங்களாவது வந்து அவங்கள பார்த்துருங்க. அதுக்காக கண்டிப்பா அப்பதான் நான் சரியான தீர்வு சொல்ல முடியும். சரிங்க. இப்போ அம்மா நீங்க சொல்றீங்க பேரை கட்டிங்க, அது திருவோணம் நட்சத்திரம், இது விசாக நட்சத்திரம், அதெல்லாம் வச்சு நம்ம பேசலாம். சரிங்க சாமி. ஆனா அது பேசி நல்லா இருக்கும் நான் சொல்றதுக்கு. சரிங்க. ஆனா விமோச்சனத்துக்கு வழி இருக்காது. சரிங்க சாமி. நமக்கு தீர்வு எடுக்கணும். எதனால? ஏன்னா இது இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. சரிங்க சாமி. குறைச்சலாம் இது இல்லை. சரி. இதுக்கு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போச்சா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க சாமி அப்பப்ப. அது 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 அதுக்கு காரணமும் இருக்கு. நான் கேட்கறதுக்கும் அதுக்கும் காரணம் இருக்கு. சரிங்க சாமி. நீங்க வந்து பார்த்துருங்கம்மா. கண்டிப்பா சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ சொல்லுங்க சாமி. ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அம்மா எங்கேருந்து பேசுறீங்க? எங்க பையனுக்கு பேசணும். அம்மா உங்க பையனோட பேர் என்ன, வயது என்ன? மணிகண்டன். 34 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. இப்பதான் 15 காவடி எடுத்துட்டாங்க போய், மயில் காவடி. மயில் காவடி, சரி. ஆமா. அவங்க தம்பிக்கு சாமி வந்துட்டே இருக்குங்களா, இந்த அப்போ வரீங்களா? சரி. ம். என்ன கேட்க வரீங்க? அதான் சாமி இருக்கிறது அவங்க மாமியார்ல இருக்காங்க சாமி. புரியலம்மா. சாமி ஆடுறாரு. சாமியெல்லாம் நல்லபடியா ஆடுறாரு, முருகர் வச்சாரு, நல்லபடியா செஞ்சுட்டான். சரி. அவங்க மாமியார்ல என்னால செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. மாமியார் வீட்டில் ஏதோ செய்வன மேல செஞ்சு வச்சுறாங்க சாமி. செய்வினியா? ஆமா. முருகருக்கே செய்கிறாங்களா? ஆமா. இப்பதான் நாங்க எடுத்து வந்துருக்கோம். நடா கண்ணு ஆமான்ற. முருகருக்கு எப்படிமா செய்ய முடியும்? இல்ல இப்பதான் சாமி நாங்க சாமி எடுத்து ஆடணும். அதுக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு நல்ல பையன் வந்து நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறான். எதை வச்சு சொல்றீங்க செஞ்சு விட்டாங்க மாமியார் வீட்டிலன்னு? அப்ப செஞ்சது எனக்கு வந்து அப்ப எப்ப வந்து மகமா எது செய்வாங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க கனவுல. சரி. அதை வச்சு சொல்றேங்க, நீ வேற ஒண்ணும் இல்ல. மகமா கிட்டே கேட்கறது தானே செய்வினை எப்படி எடுத்து தீர்வு நானு? ஆமா. மகமா கிட்ட கேட்டிங்களா? செய்வினை வந்துருச்சு எனக்கு, செஞ்சுட்டாங்க, தீர்வு என்னன்னு கேட்டிங்களா? நான் கேட்டேன் சாமி. எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. புரியல. நல்லது செய்யறாங்க சாமி. அப்ப அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இருக்கிறது இருந்தாலும் உங்கள்கிட்ட 2 வாக்கு பேசணும் தான் ஒரு ஆசை. சரி சரி. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் எடுத்துருவாம்மா, எல்லாம் சரி பண்ணிடலாம் நான். மகராசரம் வாங்கிக்கிட்டு என்ன இல்லைம்மா, இதை பாருங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது செய்வினையை நம்பக்கூடாது. சரி சார். செய்வினையை நம்பும் போது கடவுளை நம்பக்கூடாது. சரி. இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டிங்கன்னா இது நிறைய பேருக்குள்ள குழப்பம். உங்களுடைய பக்தியும் அம்பாலே வந்து கனவுல பேசுறான போது அந்த வீட்டுக்கு செய்வினைக்கு ஏது இடம்? சரிங்க சாமி. இதை நம்பாதீங்க. நம்பல சாமி. அது யார் செஞ்சாங்கன்னு நம்ம செய்யாத பழி வந்து நம்ம எடுத்துக்கவே வேண்டாம், உங்களுக்கு பாதிக்காது. சரி. இந்த நம்பிக்கை விடாதீங்க. அவரும் அந்த மாதிரி இருந்து நம்பிக்கையா இருந்து செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் முழுமையா கிடைக்கும். எனக்கு இந்த சாமி வந்து பேசுது சாமி, நல்லபடியா பேசுங்க வெளியில. அருமையா 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 அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. நல்லாவே இருக்கும், தொடர்ந்து பண்ணுங்க. எனக்கு சொத்து சுகமா எதுவுமே வேணாம். அம்மா அங்க அடிமையா இருந்தேன் நான் பேச நல்லது. அது ஏன் நம்ம சொல்லணும்? சொத்து சுகம் வேணான்றதே சொல்ல வேண்டாங்கிறேன்னா. சரி சாமி. அம்பாள் வேணும், அவ்வளோதான், அதோட முடிச்சிருங்க. பேர பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, வேலை கிடைக்குங்களா? சரி. இல்லை பாருங்க, நான் சொல்ற ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி சாமி. ஓ சோகம் ஓம் சோகம்ச மாதுர்கா ரட்சகம், இந்த மந்திரம் வரும் இணையதளத்தில். இதை எவ்வளோ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், உங்களுக்கே சாமி வருது, பேரம்பத்தியெல்லாம் நீங்களே சரி பண்ணிவிடுவீங்க. ஓகே. சரிங்க
சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா காலர்ஸ் வந்துட்டாங்களா? ஹலோ, அதுக்கு முன்பாக நான் ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஸ்ரீ போஜீஸ்வர லிங்கம் நம்ம செய்து கொடுக்குறோம் இல்லையா, ரொம்ப வேலைப்பாடு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. எங்கள் மணிமேலை பிரசத்துக்கு வந்த ஒரு வாசகர் சொன்ன விஷயத்தை நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஸ்ரீ போஜீஸ்வர லிங்கத்தை வாங்கி வச்சு வழிபட்டு அவர் நம்ம சொன்னபடியே விளக்கேற்றி அந்த நேரடியாக பார்த்து எல்லாம் பண்ண பொழுது அவருக்கு நிறைய நன்மை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, அவருடைய மனைவிக்கு சிறிதளவு மன பாதிப்பு இருந்திருக்கு. சிறிதளவு, ரொம்ப அதிகம் இல்லை. இதை வழிபட்டு கும்பிட்ட பிறகு அவங்க மெல்ல நலமாகி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது உங்களோடையும் உங்கள் நேர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். நேரடியாக வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க அதை பற்றி விருப்பப்பட்டு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்னது எனக்கு அதை கேட்டு உங்கள் வாயால் கேட்கறதுக்கான எனக்கு மகிழ்ச்சி ஐயா. நிறைய பேர் ஐயா இந்த மனம் சம்மந்தப்பட்ட விகாரம் வச்சு பண்ணும்பொழுது சாமி நல்லா இருக்குது. ஒரு இளைஞரான பொண்ணு சொல்கிறா, வச்ச 2வது நாள் எனக்கு வேலை கிடச்சிதுப்பா. இந்த மாதிரி அது என்ன பிரார்த்தனை பண்ணாலும் மனசில் இருக்கிற சங்கடம், எனக்கு ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன், அது வந்து எனக்கு மன நிம்மதியே இல்லாமல் இருந்தது, நான் வழிபட்டோன்னே வேறு வேலை கிடச்சிது, இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா. ஆனால் உங்ககிட்ட வந்து சொல்லி வருதுன்னா அது பெரிய விஷயம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்துடுவோம் ஐயா. ஹலோ. ஹலோ சுவாமிஜி, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் அனுஷியா பேசுகிறேன் சுவாமிஜி, தென்காசி மாவட்டத்துல இருந்து. சொல்லுடா கண்ணு அனுஷியா, யாருக்கா கேட்க போகிறேன்?
கணவருக்காக கேட்க போறேன் சாமி. அவரோட பேரும் வயதுன்னு சொல்லிடா கண்ணு. ரோகிணி நட்சத்திரம், கண்ணன், ஆ 42 வயசு ஆகுது. எவ்வளோ கடன் இருக்குண்ணா? சாமிஜி நாங்க உங்களை வந்து பார்த்திருக்கோம் சாமிஜி, உங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இரு, அதான் பார்த்தேன்னா தான்டா தெரியும் கண்ணா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் கும்மி அடிச்சேன்ல சாமிஜி, என்னை கூப்பிட்டு பேசுனீங்கல்ல. அப்படியா? ஆமா சாமிஜி. நினைவில்லடா கண்ணு. பார்த்தனே, உன்னை நேரில் பார்த்தனே எனக்கு தெரியும்டா கண்ணா. நேரலை வரிசையில் ஞாபகம் வரல எனக்கு. எவ்வளோ பேர் பார்க்குறோம் இல்லையா? ஆமா சாமிஜி. நான் சொல்லுடா book எல்லாம் கண்ணு. வாங்கிட்டேன் சாமிஜி. என்னம்மா? எல்லா புக்கும் வாங்கியிருக்கேன் சாமிஜி. சரிடா கண்ணு, படிக்கிறியா? படிக்கிறேன். அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புக்கும் வாங்கியிருக்கேன் சாமிஜி. அதையும் நான் யூஸ் பண்றேன். ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுடா கண்ணு. ஒரு நாள் அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. அப்ப நான் அதைதான் பார்த்தேன். பொறுமையா இரு, இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு மட்டும் வந்திருந்தது. சரிம்மா. சாமிஜி இப்ப அவர் ரொம்ப பிரச்சனை பண்றாரு சாமிஜி என்கிட்ட. எதனாலம்மா? கல்யாணம் தம்பிக்கு, அதுக்கு நீ போக கூடாதுன்னாரு. அப்புறம் அவரும் என் கூட சேர்ந்தே வந்துட்டாரு. வந்த இடத்துல முடிச்சது இனி வான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரு. நான் போகல. பாதியிலேயே நிப்பாட்டி இனி வான் கூப்பிடுதாரு. உங்க தம்பி கல்யாணமா அவரோட தம்பி கல்யாணமா? ஏன் தம்பிக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து நான் போகலன்னொடனே நான் டைவர்ஸ் கொடுக்க போறேன், நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் மாதிரி வீட்டுல வச்சு எனக்கு சண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சாமிஜி. சரி சரி சரி. அமைதியா இருந்தாலும் இனி அமைதியா இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒண்ணு பேசி நீ கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாரு சாமிஜி. சிங் மந்திரம் சொல்லலையாடா கண்ணு? சொல்றேன் சாமிஜி. அவரும் அந்த டாலர் கூட போட்டிருக்கிறாரு, சிங் டாலரே போட்டிருக்கிறாரு. சரி சரி. இது எதனாலன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? திடீர்னு தானே இந்த மாதிரி ஆயிருக்காரு அவரு. ஆமா சாமிஜி. ட்ரிங்க் பழக்கம் வந்துருச்சா? மதிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல ட்ரிங்க் பழக்கம் வந்துருச்சா? அது ஆல்ரெடி பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப சென்னையில தான் இருக்கிறாரு, என்னன்னு தெரியல சாமிஜி. சரி, ஓகே ஓகேம்மா. எதனால அவர் அந்த மாதிரி பண்றாரு? அவருக்கு இப்ப பண பிரச்சனை இருக்குல்ல சாமிஜி. நான் தான் சொன்னேனே, கடனான்னு கேட்டேனே எடுத்த உடனே. கடனால மாட்டிக்கிட்டாரு. அந்த டென்ஷன்ல இனி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நகையெல்லாம் கொடுத்துட்டியா? என்ன சாமிஜி? நகையெல்லாம் கொடுத்துட்டியா? எத்தனை போய் வச்சுட்டாரா? நகையெல்லாம் நான் இப்ப கல்யாணத்துக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன் சாமிஜி. சரி சரி சரி. இப்ப அதோட நீ போயிரு, இனி வரக்கூடாது வீட்டுக்கு, எனக்கு தேவையே இல்ல, என்னைய மதிக்காதல, என்னை யாரும் மதிக்கல. ஆனா எல்லாருமே அவரை மதிக்கதான் சாமி செய்யறாங்க. அவருக்கு தான் எங்களை பிடிக்க மாட்டேங்குது வர வர. கண்ணு ஒன்றும் இல்லை, டெய்லி சிங் மந்திரம் வந்து இணையத்தில் கூட இருக்கும் பாரு. ஒரு கோலம் போட்டுக்கோ, கோலம் போட்டு அது முன்னாடி உட்காந்துக்க. 108 முறை அந்த மந்திரத்தை எந்த டைம் கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் 108 முறை சொல்லிட்டு, அவர் வந்து சமைச்சு சாப்பிட்றாருன்னா அதை நீ சமையலில் சமைக்கும் பொழுது, அவருக்கு போடும் பொழுது, காஃபி டீயில் சாப்பாட்டில் அதெல்லாம் போடும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போடு. அவரோட ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுக்கோ. அதை வச்சுட்டு நீ செஞ்சுக்கிட்டே வாடா கண்ணா. அப்புறமா வந்து துத்தி இலை தெரியுமா உனக்கு? துத்தி இலை சரி, அங்கே யாருன்னா பெரியவங்களை கேளு. அப்படி இல்லைன்னா தொட்டாசு நீங்க இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா பூச்சி இருக்கும் போது பார்த்து பறிச்சுட்டு அந்த வேரை மட்டும் ஒரு சின்னதாக உடைச்சிக்கிட்டு அதில் மஞ்சள் பூசி அந்த சக்கரத்துக்கு நடுவில் வச்சுடு. சிங் சக்கரத்துக்கு நடுவில் போடுற இல்லையா, அது நடுவில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லு. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வா. ஒரு 21 நாள் 48 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சிங் டாலர் ஒன்று வரவை. வர வச்சுட்டு அது உள்ள தாயத்தை மாதிரி இருக்கும் மேலே, அதை ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ள வந்து நீ போட்டு கழுத்தில் போட்டுக்கோ. அதுலேயே உனக்கு மேக்சிமம் மாற்றம் தெரிஞ்சிடும், சரியா வந்துடும். ஒரு வேளை வரலன்னா நீ என்னை வந்து பாடுறா கண்ணு, சொல்றா கண்ணு. சரி சாமிஜி. இப்ப நான் அவருக்கு போனே பண்ணல சாமிஜி, பேசவா வேண்டாமா? ஏது நீ பேசு, நீ தப்பு பண்ணாத. நான் 1000 கோவத்தில் இருப்பேன், நீ அதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? எப்பவுமே இந்த மாதிரி வக்கறதுக்கு நம்ம தான் போய் பிடிச்சிட்டு இழுக்கணும் அப்புறமா. ஏன்னா நீ வேற ஃபோன் பேசணும்னா அந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே பேசணும். அதை ஒரு சைடா கண்ணு, சரியா போயிட. நீ பயப்படாத, இதுக்கு வழி இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம்.
சரி சாமிஜி, நல்லது ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு சீக்கிரம் இந்த குறை தெரிந்து கணவன் மனைவியா சுமூகமா நல்லா இருங்க. நன்றி சாமி. நல்லதுராக நல்லதுராக. ஆமா ஐயா, கேள்வி சொல்லுங்க ஐயா. கேட்டேன். அதிகம் கோபப்படுபவர்களிடம் சிலர் பணிந்து சென்று அவர்கள் சொல்லும் செயலை உடனே செய்து விடுகிறார்கள். ஆனால் அமைதியாக இருந்து நல்லதை செய்கின்ற ஒருவரை கண்டு பலர் ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலாவதில்லை. இது ஏன் ஐயா? இதில் நியாயம்னு எடுத்துக்கிறதா இல்லை இது அநியாயம்னு எடுத்துக்கிறதா? இது நிறைய பேருக்குள்ள பிரச்சனை. நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். ஆமாம் ஐயா, அது ஒரு சின்ன விஷயமான கேள்வியாக கேட்டால் இது உள்ள பெரிய தத்துவமே இருக்கு ஐயா. நீங்கள் பாருங்களேன், ஒரு வீட்டில் கூட யார் கோவப்படுறாங்களோ, பிள்ளைங்க வச்சுக்கோங்க, பெற்றவங்க பிள்ளைங்க கோவப்பட்டால் அங்கே கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க. இன்னொருத்தர் கம்முன்னு இருந்தால் அவனுக்கு மட்டும் இடம் கொடுக்குறியானே, டே அவன் தான் கோவப்படுறான், அவன்கிட்ட பேசினா புரியாது, முட்டாள் அவன்கிட்ட போய் ஏன்டா வச்சுக்கணும், அது செஞ்சு தொலைச்சிருன்னுவாங்க. இவர் தாழ்ந்தவர் அது ஏமாந்துருந்தால் உட்காந்துட்டு இருப்பார். அது ஒன்றும் பண்ண முடியாது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படி தான். மனைவி கோவப்பட்டால் கண்டிப்பாக கணவனும் கோவப்பட்டாருன்னா அது உருப்படாது. அந்த குடும்பம் ஒருத்தர் அமைதியாக. ஆமாம், அப்போ யாரோ ஒருத்தர் அமைதியாகிடுறாங்க. அதே அவங்க சொந்தக்காரர் பார்த்தாங்கன்னா கோவப்படுறவங்க அடங்கி போவாங்க. இது ஒவ்வொன்றுக்குள்ளே ஒன்று பின்னிட்டு கிடக்கு ஐயா. அதே சாந்தமாக அன்பு காட்டி ஒருத்தர் நல்லதை செய்கிறாருன்னு வச்சுங்க, அவர் ஏதாவது சொன்னார்னா, இதோ நான் பண்ணுறேங்க, அது முதல்ல அவரது முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா அவர் திட்டுவார். நானும் சொல்கிறேன், நீ அதை அவரது மட்டும் செய்கிறேன், எந்த செய்கிறேன், என்ன நினச்சின்னு திட்டானா அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இவர் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த சாந்தமாக இருக்கிறது ஐயா. சில கருத்தை ரெண்டு விதமாக நம்ம அணுகலாம் ஐயா. ஒரு பாலத்தில் யானை நடந்து வருது, எதிர்க்க பன்னியும் நடந்து வருது. யானை பன்னியை பார்த்து ஒதுங்கிட்டு போகுது. எல்லா யானை கூட்டங்கள்லாம் அவனுங்க, நீ எவ்வளோ பெரிய ஜீவன், நீ நினச்சா ஒரே ஒரு அப்படி தட்டினா அந்த பன்னி போய் கூட வந்து செத்து போயிடும், அதுக்கிட்ட நீ ஒதுங்கிட்டு வரையடா பாவி என்னான்னு கேட்குறாங்க. இப்போ கோபக்காரர் பன்னி மாதிரி ஐயா, யானை பயப்படுற மாதிரி ஐயா. ரெண்டும் வச்சுக்கோ. யானை தானே பயப்படுது, பன்னியை பார்த்து வந்துருச்சுன்னு. இப்போ யானை சொல்லுது என்னன்னு, டேய் நான் பன்னியை பார்த்து பயப்படல, அது மேலே சேறு இருக்குது, அது ஏதாவது அது ஒதுருச்சுன்னா என் மேலே பட்டால் நாத்தடிக்கும், அதனால் நான் ஒதுங்கி வந்தேனே தவிர வேறு ஒன்றும் இல்லைச்சு. இங்கே தான் ஐயா விஷயம். ஆமாம் ஐயா, கோபப்படுகின்றவர்கிட்ட ஒருவன் அடங்கி போகிறானா அந்த அடக்கம் பன்னியை பார்த்து ஒதுங்குவது போல தான் ஐயா. அவன் நடிக்கிறான்னு அர்த்தம், அதில் உண்மை இல்லை. ஆபத்து காலத்தில் அவன் நிற்க மாட்டான், கோபப்படுறவன் கூட. அதே பாருங்க ஐயா, ஒரு வேடுவன் அம்பை எழுதி ஒரு யானையை கொண்டுறான். யானை துடித்து கீழே விழுந்து சாவும் போது இவன் அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது இவனை ஒரு பாம்பு கடிச்சிருது. இந்த பாம்பு கடித்த இவன் என்ன பண்ணுறான், அப்படியே மயங்கி சட்டுன்னு விழுந்துடுறான். அவ்வளோ கொடுவும் நம்ம நாகம் விஷம், அவன் பாம்பு மேலேயே விழுந்துடுறான். பாம்பு செத்து போச்சு. இதை நரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நரி, ஆஹா இன்னைக்கு நமக்கு ஒரு சரியான விஷயம் மாட்டிக்கிச்சு. இந்த ஒரு யானை 6 மாதத்துக்கு நமக்கு தாங்கும் பசிக்கு, இந்த மனுஷன் ஒரு 3 நாளைக்கு தாங்குவான், இந்த பாம்பு இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டுடலாம் அப்படின்னு போகுது ஐயா. போனது இதை ஆசைப்பட்டுச்சே, கோபக்காரன் அட்வைஸ் பண்ணுறான் யாருக்கு, நரிக்கு. உனக்கு ஆகாரம் கிடைக்காது போ அப்படின்னும் போது, நீ சொல்கிற வேலையை தான் செஞ்சுட்டேன், எனக்கு ஆகாரம் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்துட்டு வந்த மாதிரி நடிக்குது. இது என்ன பண்ணுது, ஆர்வத்தில் பாம்பை கடிச்சு நீ பசியார் இல்லைன்னு போயிட்டு நேரம் வேகத்தில் வேடுவன் கையில் இருந்த அந்த அம்பை பாம்புன்னு நினச்சிட்டு அந்த நாணலை கடிச்சிடுது. அது ரொம்ப டெம்பரான கயிறு. அது என்ன பண்ணுச்சு, சடார்னு போனோடனே நரி கழுத்தை சுற்றி அறுத்துடுச்சு. அப்போ கோபத்துக்கு கட்டுப்படுகின்றவன் என்றாவது அதே கட்டில் மாட்டி அழிவான். உண்மையான அன்புக்கும் ஒரு சாந்தமானவர்களுக்கு கட்டுப்படுகின்றவன் அவங்களால என்னைக்கு இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும். இது இல்லாமல் இருக்கவே வித்தியாசமான கதையா இருக்கு. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. வேடன், யானை, பாம்பு, நரி. ஆமாம். அப்போ
நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கோபத்துக்கு கட்டுப்பட்டு நீ நடிக்கிறத விட அந்த நடிப்பை உண்மையாக செலுத்துங்க. அதே உண்மையாக பாசத்தை காட்டி பண்ணுறவங்கக்கிட்ட மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவர் திட்ட போகிறதில்ல, கோவப்பட போகிறதில்ல, அதனால் நீ தள்ளி போடுற. கோபத்தால் செய்கின்றதனுடைய பயன் உனக்கு முடிவில் கோபத்திலேயே அழியும். சாந்தத்தால் ஏற்படுகின்ற பலன் உன்னுடைய பொறுமை நிச்சயமாக உனக்கு வெற்றி தரும். ஆக எப்படி இருந்தாலும் கோபத்துக்கு கட்டுப்படுகின்ற இடத்திலே நடிப்பு இருக்கிறது, சாந்தத்துக்கு கட்டுப்படுற இடத்துல உண்மை இருக்கிறது. இதை ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கான விடை கிடைச்சிடும் ஐயா. நல்ல விடை. இதுதான் ஐயா அதுக்கு விளக்கம். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ சுவாமிஜி, நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து சங்கீதா பேசுறேன் சுவாமிஜி. நம்ம பஞ்சவரணமா? ஸ்ரீரங்கத்திலிருந்து சங்கீதா. ஆமா சுவாமிஜி, ரொம்ப சந்தோஷம். 2 வாரமா ஓம் திங்ஸ் சொல்லி எனக்கு லைன் கிடைச்சது சுவாமிஜி. அடாடா, சொல்லுமா சங்கீதா. எனக்கு நிறைய உங்களாலதான் சுவாமிஜி நான் நல்லா இருக்கேன் சுவாமிஜி. ரொம்ப எல்லாத்துலயும் நல்லா இருக்கேன் சுவாமிஜி. சொல்லுடா கண்ணு. உங்களோட அறிவுரைகள், உங்கள் மந்திரம், அப்புறம் இந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமிஜி. ஓ சொல்லுடா கண்ணு, ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லு. நிறைய விக்ரமாயா வாங்கி வச்சு சுவாமிஜி, என் வீட்டுக்காரர் மயக்கடிச்சு வெளில விழுந்துட்டாரு. சரி. நான் சரி இறந்துட்டாருன்னா நினைச்சிட்டு இழுத்துட்டு போய் உள்ள வச்சு இந்த முருகனோட துண்ணூறு பூசினே வெளியில கணங்களை கூப்பிட்டு திரும்பி பாக்குறேன், நல்லா உட்காந்துருக்காரு சாதாரணமா. நீ நினைச்ச பாரு, மயக்கடிச்சு ஊந்ததை செத்துட்டாருன்ட்டு. ஆமா அங்க நிக்கிறடா கண்ணு நீ. அது ஒண்ணு சொந்த. இன்னொன்னு வந்து நாங்க 4 பேரும் ஒரு தடவை தீபாவளிக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கீ வீட்டுல வந்து ஒருத்தவங்க லைன் தப்பா கொடுத்து கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு வீடு ஃபுல்லா. சரி. அப்புறம் வந்து மைல்டாதான் கரண்ட் வந்து எனக்கெல்லாம் இழுக்குது, தண்ணி போட்டா எல்லாம் பண்ணா சொன்னாக்கா வந்து மெக்கானிக் சொன்னாங்க எடுத்துதாமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி. ஒரு பொழுதுக்கு ஃபுல்லா அந்த கரண்ட் லைட்டா பாஸ் ஆனதுல படுத்தே இருந்தோம். மறுநாள் லைன்மேன் வந்து கண்டுபிடிச்சு இது மாதிரி உரசிட்டு இருக்கு, அதனால லைட்டா கரண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சுவாமிஜி. சரிம்மா. நாங்க 4 பேருக்கு எதுவுமே ஆகல. நிச்சயமா. அது ஒண்ணு சுவாமிஜி. அப்புறம் மந்திரம் அந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்க சொன்னீங்களா சுவாமிஜி? ஆமா, புக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னா அதுல கரெக்டா சொல்லி கொடுக்குது மாதிரி. அப்படியா? எப்படி சொல்லு. அது வந்து எப்படின்னா மனசுல நினைச்சுக்க, ஏதாவது ஒரு காரியம் நினைச்சிட்டு அதை பத்தி டப்புனு எடுத்து பாப்பேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சுவாமிஜி, எங்க அண்ணன் போய் 30 வருஷம் ஆச்சு சுவாமிஜி. உயிரோட இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி. ஆனா கவலைப்பட, நம்ம அண்ணன் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த புக் எடுத்து போட்டு பார்த்தப்ப சொல்லுச்சு, நீ நினைக்கிறதாமா நடக்கும், ஆனா வேற இடத்துல கேட்டா இல்ல உங்க அண்ணன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி. நான் மனசுக்குள்ள அழுது நம்ம அண்ணனை பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புக்ல போட்ட. புக்ல என்ன வந்தது? நீ நினைக்கிறதா நடக்கும், அடுத்தவங்க நினைக்கிறத நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி வந்துச்சு சுவாமி. வெரி குட். அடுத்தவங்க சொல்றத நம்பாத, நீ நினைக்கிறதா நடக்கும். ஆமா. ஒரு வாரம் கழிச்சு போன் வந்து உங்க அண்ணன் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு 30 வருஷம் கழிச்சு சுவாமிஜி. 30 வருஷம் கழிச்சு. இதுதான்டா அக்கா பாயிண்டே இதுதான். ஆமா. அப்புறம் இன்னொரு சுவாமிஜி, என் பையன் வந்து காய்ச்சல் வந்தா ஒரு மாதிரி வருவான் சுவாமிஜி, மனநலம் இது பண்ண மாதிரி. அப்ப வந்து ஒரு புக்குல ஒண்ணு இருக்கும், சனிக்கிழமை வந்து வெத்தலையில அந்த இரும்பு விளக்குல எண்ணெய் போட சொல்லி நீங்க சொல்லி ஒரு மந்திரம் கொடுத்துருந்தீங்க. ஆமா. அது கொடுத்து 2 வாரத்துல என் பையன் சரியா போயிட்டான் சுவாமி. அது மாதிரி நிறைய சுவாமிஜி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட அறிவுரையினால நான் ரொம்ப பேராசைப்பட மாட்டேன் சுவாமிஜி. வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு இது. நிச்சயமா. அது மாதிரி நல்லா இருக்கு சுவாமிஜி. இப்ப ஒன்னே ஒண்ணுதான் சுவாமி, 2 பிள்ளைங்களுக்கு பேரு சொல்லணும் சுவாமிஜி. சொல்லுடா கண்ணு. என் பையன் வந்து ரிஷப ராசி மிருக சிறுத்தம். சனிக்கிழமை பிறந்தா, அவனுக்கு ஒரு பேர் சொல்லுது சுவாமிஜி. என்ன வயசாச்சுமா? 10 வயசு ஆயிடுச்சு சுவாமிஜி. சரிம்மா. பேரரசன்னு வைங்கம்மா. சரிங்க சுவாமி. பொண்ணுக்கு வந்து ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் சுவாமிஜி. செவ்வாய்க்கிழமை பிறந்தா. செவ்வாய்க்கிழமை. என்ன வயசுமா? அவளுக்கு வந்து 3 வயசு ஆகுது சுவாமிஜி. ஓகேம்மா. உதயவாணின்னு வச்சுக்கோமா. சரிங்க சுவாமிஜி. நல்லதுடா கண்ணு. இன்னும் நிறைய இருக்கு சுவாமிஜி. சொல்லுடா கண்ணு, சொல்லுடா. அவ்வளவு இருக்கு சுவாமிஜி, ஆனா மறந்துறேன். இல்லம்மா, நீ இத சொன்ன பாரு, 30 ஆண்டு காலமா உங்க அண்ணன் இல்ல, எல்லாரும் செத்துட்டான்னு சொன்னாங்க. என் மனசுல அவன் உயிரோட இருக்கிறான்னு என்னோட நினைச்சு பார்த்தேன். நீ நினைப்பதுதான் சரி, அடுத்தவர் சொல்ல கேட்காதன்னு சொல்லிச்சு பாடுறா கண்ணு. அதன்படி அண்ணன் 3ஆவது நாள் போன் பண்ணி உயிரோட இருக்கிறாருன்ற விஷயமே நீ ஆதாரமா சொல்லி இங்க பக்தர்கள் கேட்கும் பொழுது என்னோட கூடிய அவங்கள சந்தோஷப்படுவாங்கடா கண்ணா. இந்த புத்தகம் எவ்வளோ பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பேரை அது வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்வா எனக்கு தோணுதுடா கண்ணு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஆசிரமத்துக்கு ஏதாவது
செய்யணும் ஒரு மனசுக்குள்ள இருக்கு சுவாமிஜி, நான் செய்யணும் சுவாமிஜி. நான் நிறைய ரொம்ப செய்தா கண்ணு. நல்லா இருக்கேன் சுவாமிஜி. அதாவது உங்களோட மந்திரம் உங்களோட அறிவுனாலே நான் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க வீட்டுக்காரோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுவாமி. வெரி குட்ரா, நல்லா செய்டா கண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு, சரி. நல்லதுரா கண்ணு. சரி. அவங்க சொல்லும் பொழுதே அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக மகிழ்ந்து மகிழ்ந்து ஐயா சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சந்தோஷம் பாருங்க ஐயா. நம்மளுடைய நட்பு அளப்பரியாதது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு எழுத்தாளாக எழுதி அதை நீங்கள் வெளியிடும் பொழுது நீங்கள் கேட்குற மகிழ்வும் நம்ம 2 பேருக்கும் மகிழ்வு விட்டுது பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான மகிழ்வு, ஒரு சந்தோஷம். பலர் அந்த புஸ்தகத்தோட பயனை சொல்றாங்க. இது வந்து உச்சம். 30 வருஷம் கழிச்சு ஒரு நீங்க எங்கேயாவது யாருக்காவது சொல்லும்போது கூட இதை நம்ம அருமையாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி பெரிய மகிழ்வு ஐயா. இது உங்களுக்கும் புது அனுபவமாக இருக்கும், எனக்கும் புது அனுபவமாக. இப்போ எழுத்தாளர்கள் எவ்வளோ புத்தகம் எழுதியிருப்பீங்க, லைவாக நீங்கள் ஒன்று கேட்கணுங்கிற சூழல் இருந்திருக்காது. அது நல்லது இருந்திருக்கலாம், சூழல் இருந்திருக்காது. ஆனால் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குது பாருங்க. அதுதான் நம்ம வடிவமைச்ச நமக்கும் மகிழ்வு. எழுதும் போது நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கும் மகிழ்வு. அதை தான் பகிர்ந்துக்கிறேன் ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க. யாருமா? விஷ்ணுவா? செல்வம். சொல்லுங்க செல்வம், யாருக்காக கேட்க போறீங்க? நன்றி சொல்லுங்க. சொல்லிடுங்க. நான் இப்போ யாகத்துல வந்துட்டேங்க. என்னம்மா? இப்போ யாகத்துல ராகுகேது யாகத்துல வந்துட்டேங்க. வந்தீங்களா? ஆமாங்க. சரி சொல்லுங்க. ராகுகேது யாகத்துல வராமலே இருந்தீங்க, சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா கரெக்டா நீ கேட்டீங்க, ஏன் ரொம்ப நாள் வரலன்னு கூட கரெக்டா கேட்டீங்க. ஆமா. ரொம்ப
ரொம்ப நன்றிங்கய்யா. கண்டிப்பா. நிறைய உங்களை உங்களை 2008 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய செஞ்சிரு நிறைய உங்களுடைய நிறைய பலன் அடைஞ்சிருக்கீங்க. நிச்சயமா. ஒரு வீடே இல்லாம இருந்து உங்களுடைய இதெல்லாம் செஞ்சு இடம் வாங்கி வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நிச்சயமா. நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்தும் பார்த்து நிறைய பழைய அடைஞ்சிருக்கீங்க. அவங்களும் பயனடைஞ்சாங்களா? ஆமாங்கய்யா, இல்ல கண்டிப்பா. அதுதான் வேணும், அதுதான் வேணும். நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு அவரு என்னை விட ரொம்பவும் ராஜான்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப இதாயிட்டாங்க. கோர்ட்டை தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நிறைய பேசுறதுன்னே எனக்கு தெரியல. புக் வாங்கிட்டீங்களா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், அதெல்லாம் நரக தண்டனை. புக் வாங்கிட்டேங்க. புக் வாங்கி அதையும் நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய டென்ஷன்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப வழிகாட்டு ரொம்ப கை பிடிச்சி கூட்டு போறாம இருக்கீங்க. நீங்களே கூட இருந்துடாமலே இருக்கீங்க. நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு நேரடியே கேட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த புக் எழுதி சொல்லி சொல்றீங்க. கண்டிப்பா. நரக தண்டனை அதுதான் என்ன வாங்கல. அதுதான் இந்த வாட்டி வந்தீங்க மாசம் வாங்கணும். சரி சரி சரி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அனுபவத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். வாதிக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. விஷயம்லாம் ரொம்ப நம்மளே போட்டு ரொம்ப அழுத்தம் ஆனாதான் எங்க ரொம்ப வர முடியலாம். சரி. அதனால அந்த பார்த்து அதுல வந்து இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு நடக்குதுன்றாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி இது பண்ணுங்கன்ற மாதிரி வந்துருக்கீங்க. அப்புறம் அந்த மந்திரத்தையும் சுத்திட்டே இருந்து ஓரளவுக்கு அமைதி வந்து நிறைய கொஞ்சம் சில ஸ்டாஃப்லாம் கூட போட்டுட்டாங்க. நல்லா இருக்கு. ஆமாங்க. போன வாட்டி மாலை போட்டு வந்தாங்க. சரி. மாலை போட்டுட்டு இந்த மாதிரி சக்தி வந்து போன வாட்டி வந்தாங்க. இந்த வருஷம் நிறைய மாலை போட்டவங்க நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப நிறைய பேருக்கு அது பர்சன்டேஜ் எடுப்போம் நம்ம. இந்த வாட்டி 80% கிடைச்சு நல்ல பலனை கொடுத்தது. எனக்கு திடீர்னு நம்ம கோயிலே மாத்திரமே அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனா மிகப்பெரிய வெற்றி வந்து நிறைய அந்த இது வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் நிறைய பேர் சொன்னது இந்த ஆண்டு மாலை போட்டவங்க. சரி, கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி நீங்க எனக்கு வந்து வழி காமிச்சீங்க. நிச்சயமா நிச்சயமா. அதுல என்ன மாற்று கருத்து? கண்டிப்பா. நிச்சயமா. எங்க பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறீங்க. சரி சரி. நல்ல விதமா அது நல்ல சிறப்பா முடிச்சுட்டு வருவா. ஒன்னும் கவலையே விடுங்க. நன்றிங்க நன்றிங்க. நல்லதுமா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏன் ஏதாவது சொல்லுமா? ஹலோ 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 சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? சாமி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல பேசுறேன் சாமி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர். ஆமா சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் சாமி. பையனோட பேரும் வயதும் சொல்லுங்க. பையன் பேரு பிரதீப். வயசு என்னாச்சு? வயசு வந்து 34 சாமி. 34? ஆமா சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இல்ல சாமி, கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும்? எப்படி இருக்காங்க? என்ன சாமி, இப்ப கொஞ்சம் மனசமா இருக்காங்க. ஒரு 4-5 மாசமா. இல்ல சேர்ந்து இருக்காங்களா பிரிந்து இருக்காங்களா? பிரிஞ்சு இருக்காங்க சாமி. அதுதான் என்னோட சந்தேகம். பொண்ணு ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. சரி சரி. 2 வயசு ஆகுது. சரி. அவன் வந்து கலர்குடி பொண்ணு அம்மா கூட இருக்கு. சரி. அப்பா இல்ல அதுக்கு. சரி. பையன் வந்து கீரனூர்ல என் கூட இருக்கிறான். இல்லைங்க, நான் அதை எவ்வளவு சீக்கிரம் சுமூகமா சேர்த்துற முடியுமோ சேர்த்துருங்க. நீங்க நாள் விட்டுட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் விட்டுட்டீங்கன்னா அது பர்மனண்டா டைவர்ஸ் நோட்டீஸ் வரா மாதிரி தெரியுது. சரி. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரிங்க சாமி. விக்ரமாயா வாங்கிட்டீங்களா? விக்ரமாயா வாங்கி வச்சிருக்கேன் சாமி வீட்டுல. சரி சரி. பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே இதுலதான் கொரியர்ல தான் வர வச்சு நாங்க வாங்கினோம். என்னம்மா? கொரியர்ல வர வச்சேன். வச்சுதான் வாங்கி வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை என் பையன் ஜாதகத்தை வச்சுதான் உங்ககிட்ட காமிச்சேன். வந்து சரி 30 வயசுல காமிக்கும் போது 32 கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னீங்க. சரி. அதே மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. வெரி குட். கொஞ்சம் பரிகாரம்லாம் செய்ய சொன்னீங்க. சரி. அந்த பரிகாரம்லாம் போய் ராகு கேதுக்கெல்லாம் பண்ணேன், பைரவருக்கெல்லாம் பண்ணேன். சரி சரி.
நல்லபடியா முடிஞ்சது. பாப்பாவதும் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சூட்சுமமாக சொல்கிறேன். அது டைவர்ஸ் அளவுக்கு பிளான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம், அதை கூப்பிட்டு இப்போ அது என்னன்றதை பார்த்து அதை உடனே சரி பண்ணிடுங்க. என்ன சாமி வழி இருக்கு? என்னங்க? நம்ம தான் நேரம் போய் பேசணுமா? இல்லை, நீங்கள் கௌரவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, பேசி சுமூகமாக போங்க. சரி. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அவங்க பிரிவினை அவங்க டைவர்ஸ் அளவுக்கு முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது செய்தி தானே. அப்படியா? நீங்கள் அதையே பேசியிருப்பாங்க பாருங்க, உங்ககிட்ட எந்த கான்டாக்டும் இருக்காது, கட் பண்ணியிருப்பாங்க. ஆமா ஆமாம், எந்த கான்டாக்டும் இருக்காது, ஃபோனும் இருக்காது, கட் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது செய்தி வந்ததா உங்களுக்கு? 3 நாளைக்கு முன்னாடி பையன் தான் பேசியிருக்கான். பையன் கொடுக்குறேன் பையன்கிட்ட. சாமி வணக்கம். வணக்கம் கண்ணா, என்ன வந்துச்சு? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது இப்படி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை இந்த பிள்ளை நான் குடும்பப்படுத்தலாம் ஒன்றுமே பண்ணல. சரி சரி, இது 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததா? புரியல. 3 நாளைக்கு முன்னாடி சொல்றேன்னா? இல்ல இல்ல, இதுக்கு 4 மாசம். அதான் 3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது செய்தி வந்ததா? பேசினாங்க. என்ன பேசினாங்க? நான் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப எதுக்கு எங்க மாமா போன் கால் பண்ற, போன் லாக் பண்ணிட்டாங்க, போன் நம்பர்ல இருந்து கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. சரி. அதனால நான் அவங்க மாமா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மூலமா தான் நான் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மூலமா தான் பேசி அவங்க தான் பேசி. இப்போ நீங்க பரிகாரம் பண்ணி உங்களுக்கு தான் நடந்ததா தம்பி கல்யாணம்? ஆமா ஆமா ஆமா. நீங்க தான் உங்களுக்காக தானே பண்ணீங்க? ஆமா ஆமா. சரி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்க கூடாதா? சரி விடுங்க, அது பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போடாதீங்க தம்பி, அதை பேசி சுமூகமாக்குறதுக்கு பாருங்க. அது பேசினாலும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா நீங்க வந்து என்னை பார்த்துருங்க. சரி. ஏன்னா நான் சிலது லைவ்ல நேரில் சொல்ல முடியாது இல்லையா? சரி சரி. நீங்க வந்து பார்த்துருங்க. சரி ஓகே. நல்லதும்மா, நல்லது. ஹலோ வணக்கம் சாமி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில பேசுறேன் சாமி. என்னம்மா? திருச்சியில பேசுறேன். திருச்சியில இருந்து. உங்க பேரு? வயசு சின்னையா, வயசு 68. சொல்லுங்க ஐயா. சின்னையா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு நண்பர் மூலம் கணபதி ஹோமம் பண்ணான். சரி. அதுல 30 நாளே எங்க அப்பா இறந்து போட்டாரு. சரி. அதுல இருந்து என் குடும்பம் சுத்தமா பாதிக்கப்பட்டு போச்சு. சரி. அதான் அந்த பூர்வீகத்துல ஒண்ணும் எதுவுமே நல்லா இல்ல. சரி. அது அந்த கணபதி ஹோமத்துல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு மனசுக்கு ரொம்ப பாதிப்பா, சரியா பண்ணல. ஓகே. அவர் நண்பரு, என் தம்பியோட நண்பரு. சரி. அவர் கொஞ்சம் அதுல இருந்து சரியா இல்ல, குடும்பமே செதறி போச்சு, வீடு எல்லாமே இடிஞ்சு. அவர் வந்து பழக்கப்பட்டவரா பழக்கம் இல்லாதவரா? நம்ம ஊர்ல பஞ்சாங்கம் பாக்குறவரு. சரி. ரொம்ப பழக்கப்பட்டவர் தான். சரி. இல்ல, பஞ்சாங்கம் பாக்குறவர் உங்க ஹோமம் பண்ணாரா? ஆமாங்க. குருக்களா அவரு? ஆமாங்க. சரி. அது வந்து இல்லை, நான் நிறைய உங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன், புக்கெல்லாம் எல்லாமே வாங்கியிருக்கேன், இந்த பக்கத்துல எல்லா புக்கும் வாங்கியிருக்கேன். சரி, அதுல பாத்தீங்களா? பார்ப்பேன், நான் பார்ப்பேன். ஒன்றும் சிலது போக வேண்டாம் போகணும்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு. போக வேண்டான்னு தான் வருது. அப்போ ஒன்றும் எங்க போக வேண்டான்னு, எங்க போகணும்னு பார்த்தீங்க? அங்கே பூர்வீகத்தில் போய் அதை கொஞ்சம் வீடு கட்டணும்னு பார்க்குறேன். வேண்டாம், பூர்வீகத்தில் போய் கட்டாதீங்க, சரியா வராது. காரணம் உங்க தாத்தாவுக்கு 2 தாரம் இருந்ததா? ஆமா, 2 தாரம். வேண்டாம், பூர்வீகம் வேண்டாம். 1. 2வது, இந்த ஹோமம் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அதுல இருந்து 3 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷத்துலயோ புதுசா ஏதாவது இழுத்து கட்டினீங்களா? பாத்ரூம், டாய்லெட்டு, அதாவது வீட்டுல ஏதாவது கட்டினீங்களா? ஆமா, வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், பழைய. அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணதுதான் தவறு. புரியுதுங்களா? இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது என்னன்னா, தென்மேற்குல வந்து ஏதாவது தண்ணி தொட்டி இருக்கா? இல்ல, தென்மேற்குல இல்ல, தென்கிழக்குல வந்து அடுத்தாப்புல கிணறு இருக்கு. அது விட்டுருவோம். அந்த கிணறு தப்பு தான். இப்ப கிணறு இருக்குதுன்னு சொன்னா, இப்ப தென்கிழக்கு வளர்ந்து தென்மேற்கு உள்பக்கமா இருக்கா? ஆமா, அது கிராமத்து வீடுங்க. பாருங்க, நான் சொல்றேன், அது எள்ளு மாதிரி இருக்கும். அப்போ ஆமா, கரெக்டா? ஆமா. அப்ப எள்ளு மாதிரி அந்த எள்ளு முடிகிற இடத்துல தென்கிழக்குல கிணறு. ஓகேவா? ஆமாங்க. இந்த வீடும் சரியில்லை, அந்த கணபதி ஹோமத்தால இல்ல.
வீடு நீங்க அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி புதுசா பண்ணீங்க பாருங்க, ஆமா. அதுல தான் தப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடை கண்டிப்பா அதை கரெக்டா பார்க்கணும். இல்ல வீடே இடிஞ்சு போச்சு, நீங்க இடிச்சு தான் கட்டக்கூடிய. அந்த வீடு வேண்டாம், சரிங்க. அது வேண்டாம். நீங்க பூர்வீகத்திலயும் போக வேண்டாம். சரிங்க. ஏன்னா மாத்துர்கா தோஷம் உள்ள குடும்பம். இந்த வீட்டுல பெண் குடிகள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒண்ணுமே நல்லா இல்ல, யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணமாகி வந்தாலும் உங்க மனைவிக்கும் உடம்பு சரியில்லாம படுத்தும். ஆமா, அப்படிதான் இருக்காங்க. இது வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிரந்தரமா பணம் இருக்காது, ஏற்ற இறக்கத்தோட தான் இந்த குடும்பம் இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க. இது வரைக்கும் வளர்ச்சி, மேன்மை, யோகம், சந்தோஷம், சுகம், இது 5மே கேடு. எதுவுமே இல்லைங்க. அதனால வீடை முதல்ல வரைபடம் அமுச்சு வச்சு, இங்க நம்பர் இருக்கும் கீழே வர பார்த்து கேட்டுக்கோங்க. அதுல இருந்து அது முதல்ல வீடை சரி பண்ணணும். இல்ல வெளியில வந்துருங்க. நான் நான் திருச்சியில் இருக்கேன். பின்னத்தூர்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கேன். பின்னத்தூர்ல இருந்தா? ஆமா. சரி சரி. அதனால ஓரளவு நான் கொஞ்சம் வெளியில இருக்கனால ஒரு மாதிரியா இருக்கேன். ஒண்ணு இல்ல, நீங்க அந்த வீடை மட்டும் வெளில வந்துருங்க. அதான் பையனுக்கு கல்யாணம் அதுவும் நடக்க மாட்டேங்குது. நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா 2 விஷயம் சொல்றேன். முதல்ல வீடு வேண்டாம், அந்த வீடு வேணா கன்ஃபார்ம். நான் வீட்டுக்கே போகல, இருந்தாலும் அந்த தீர்வு முடிச்சு அந்த வீட்டால பிரச்சனை யோசிக்கிறேன். அங்கே இருக்கலாம் நான். இல்ல, அங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வீடு வேண்டாம். சரி. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு அந்த மந்திரம் சொன்னதுல ஏதோ மனசுல பட்டுது இல்லையா? ஆமா. அதுலயும் ஒரு 10% உண்மை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மந்திரங்கள் மட்டும் எப்பவுமே மந்திரமா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். மந்திரமா சொன்னாதான் அதுக்கு பலன், மந்திரமா சொன்னா அதுக்கு பலன் இல்ல. புரியுங்க. அந்த குடும்பம் எனக்கு புரியும். அப்படியே இருங்க. அதை நான் சரி பண்றதுக்கான மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன். எந்த கிரியா ஈனம், மந்திர ஈனம், தியான ஈனம், பிரயோக ஈனம், இந்த மாதிரி ஈனம்னா தவறா பிழையா சொல்றது. அதை சரிப்படுத்துற மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை இணையதளத்துல பதிவு செய்து வச்சுக்கோங்க. வரும், இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துடும். இத பதிவு பண்ணி யார்கிட்டனா கொடுத்து எனக்கு இது மட்டும் பதிவு பண்ணி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அதை டெய்லி நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. உங்க வீட்டாரும் கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி கேட்க அந்த மந்திராயீனம் சரியா போயிடும். ஆனால் வீடை மட்டும் வேண்டாம். சரிங்களா? அது இந்த மந்திரத்தை கேட்டா அதுக்கும் வழி வந்துடும். சரி சாமி, ரொம்ப நீங்க அப்படியே பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க. பையனுக்கு கல்யாணம் ஆசிரமத்துக்கு வரணும். இல்ல பையனுக்கு கல்யாணம் ஆயிடும். இந்த மந்திரத்தை கேட்க சொல்லுங்க பையனை. நீங்க அப்படியே கடவுளை வேண்டிக்கோங்க. சரி சாமி. ஓம் கங்கணபதயே வரவரத யோகீசா விநாயகா பரிபூரண மூர்த்ததே ஓம கிருதயானந்த ஈனா நிவர்த்த சக்தி நின் அனுகிரக பிராப்த வஸ்து கஜானன பூர்ணதேவாய மந்திரம் க்ளீம் கஜானன வர்த்தன ரூபாய ஹைம் மகரூபம் மந்திரதேவாயோ கஜானனாய வித்மஹி சர்வஜனமே வசமானயா மந்திரரூபாய ஸ்வாஹா ஆத்மதேவஸ்வரூப கஜானனோ கபிலாயே விஜய விநாயகாயே ஹரித்ர கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா பாலக இதியோத்பவந்து கிரகசுபிட்சம் சர்வதடை நிவாரணம் சுபமங்கள வசீரும் ரூபம் சாப பாப கர்ம நிவாரயம் மந்த்ராயீனம் கிரியாயீனம் தியானாயீனம் நிவர்த்தி கர்த்தம் தேவோ சர்வ அனுகிரக பிராப்தம் ஓம் கம் கணபதயே ஓம் கம் கணபதயே ஓம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வா. இதை போட்டு கேளுங்க போதும். ரொம்ப நன்றி சாமி. ஆமா, கண்ணீரோட இந்த வயசுல உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு. நான் சொல்லல, வாங்க வாங்க வாங்க, சரியாயிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை மட்டும் கேட்டுக்கோங்க, கல்யாணமும் ஆயிடும். நான் கேட்டு நிறைய உங்க புக்கு படிச்சுக்கிட்டு தாங்க. புக்கு வாங்கி படிச்சு. எப்படி இருக்கு புக்கெல்லாம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அதெல்லாம் நான் அந்த பின்னத்தூர் புக்கில் இருந்தே படிச்சுட்டு அங்கேயே ஒரு புக்கு கொடுத்துருந்தீங்க. நிச்சயமா 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 அதான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால நான் உதவியத்தை இருக்கனால இந்த தடவை இருந்துட்டு. ஆமா, இந்த மந்திரத்தை மட்டும் எப்படியாவது வாங்கி போட்டு கேளுங்க.
கண்டிப்பா கேக்குறேன் சாமி. நல்லதுங்க, ரொம்ப நன்றி நல்லது, சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ஐயா வட்டம் போட்டாங்க ஐயா, மந்திரத்தோட வட்டம் நானே எதிர்பார்க்கல, அது போயிடுச்சு புலோவில். காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வளமும் நலமும் மகிழும் என்று நிலைத்திருக்கட்டும். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில்